ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட அப்படியான்னு சொல்லி அதிர்ச்சியோட கிளம்பி நிற்கிறாங்க. அப்பா என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் சேது ஓடி வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையா சேது, கொடைக்கானல்லேருந்து தான். அங்கே முப்பத்தாயி அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையா, அதான் உடனே வர சொன்னாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் அவங்க எங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களாம் அப்படின்னு அங்கே ராஜாங்கம் சொல்ல இதை கேட்ட சேதுவும், அப்போ நானும் அப்போ உங்கள் கூட வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாய்யா சேது, அம்புட்டு தூரம் போகணும், தனியாகவும் என்னால் போக முடியாது, நீ கொஞ்சம் கூட வந்தானா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ மோனா அச்சிடமாகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சின்னம்மா, நான் வர வரையும் அழகர் அப்படின்னு சொல்லும்போது, அழகரை நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, அதுவும் இல்லாமல் பச்சை பிள்ளையை அம்புட்டு தூரம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் சரியாக இருக்காது, அதனால் அழகர் எங்கள் கூட இருக்கட்டும், 2 நாள் தானே, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்டேயும் குழந்தைய கொடுத்து ஒப்படைச்சிட்டு குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னம்மா, சேதுவும் ராஜாங்க பெரியப்பாவும் உடனே கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொல்லும்போது, அதுவும் நல்லதுக்கு தாண்டி, ஐஸ்வர்யா மண்டைய கழுவுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் சேது மாமா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள், நம்ம அவகிட்ட பேசி பார்ப்போம், உடன்பட்டு வந்தால் ஓகே, இல்லைன்னா அவளுக்கு தான் இங்கே சங்கடமும் கூட அப்படின்னு ஈஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. சேதுவும் அங்கேருந்து கிளம்புற விஷயத்த உடனே மலர் என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வி தர்த்தமாக ஃபோன் பண்ணும்போது அந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, அவர் போனால் சும்மா போக மாட்டாரே, அழகரையும் கூட கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை கமல், அழகரே இப்போ எங்கள் கூட தான் இருக்கான், அழகரை விட்டுட்டு தான் எங்கள் ராஜாங்க ஐயாவும் சேதுவும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும், அதானே பார்த்த பிள்ளையை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி கோவப்படுறாங்க. சரிக்கா, அழகரை கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ காட்டுறேன் தமிழ்னு எங்கள் வீடியோவை ஆன் பண்ணி அழகரை காட்டுறாங்க. தமிழ்ச்செல்வியும் அழகரை பார்த்து கொஞ்சிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை வைக்கவும் செய்கிறாங்க. என்னடி என்ன தெரிய இப்போ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு அங்கே வசந்தி கேட்கும் போது தான், அங்கே கொடைக்கானலில் முப்பத்தாயி அம்மான்னு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கான், எனக்குமே அவங்கள பார்க்கணும் போல தான் இருக்குது, ஆனால் அம்புட்டு தூரம் மீனாட்சியை கூட்டிகிட்டு போகவும் முடியாதுல்ல, மீனாட்சியும் நான் இல்லாமல் இருக்க போகிறதுன்னு, அதான் எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, அவங்களுக்கு எதுவும் ஆகாதில்ல சொல்லிட்டு இங்கே கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, அதெல்லாம் அந்த அவங்க கும்பிடுற சாமி அவங்கள கைவிடுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாச்சியும். சேதுவும் ராஜாங்கமும் நேராக அந்த மலை பிரதேசத்தில் அந்த மழையில் போய்ட்டு இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு பிறகு அங்கே முப்பத்தாயி ஆத்தாவை பார்க்கணுன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போகவும் செய்கிறாங்க. முப்பத்தாயி ஆத்தா அங்கே படுத்திருக்காங்க. ராஜாங்கம் உன்னை பார்க்குறதுக்காக தான் ஏன் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பேசவும் செய்கிறாங்க. எப்படியா இருக்க, ஆமாம் உன் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சேதுவை பார்த்து கேட்க, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமாம் உனக்கு ரெட்டை பிள்ளை ஒன்று கேள்விப்பட்டேன், நான் அந்த வீட்டுக்கு வந்திருந்த போதே ரெட்டை திரி எரிஞ்சதில்ல, அது ரெட்டை பிள்ளைக்கான அர்த்தம்னு எனக்கும் தெரியும், 2 குழந்தைங்க பிறந்திருக்குன்றது எனக்கு சந்தோஷம், ஒரு ஆணு ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று, 2 பிள்ளைகளும் அற்புதமாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முப்பத்தாயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செய்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் ரொம்ப அருமையாக குணமாகி வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்க போதும், காலம் கடந்து போச்சியா, வயசும் ஆகிடுச்சுல்ல, நீங்கள் எத்தனை காலத்துக்கு இந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க முடியும், கடவுள் கூப்பிடும்போது போய் தானே ஆகணும், நம்மளை இந்த உலகத்தில் படைச்ச அதே கடவுள் நம்மளை கூப்பிட தானே செய்வார், எப்போ யாருக்கு எப்படி சாவு வரும்னே தெரியாதையா, நான் இத்தனை காலம் இந்த உலகத்தை பார்த்து சந்தோஷமாக இருந்தேன், இந்த கிராமத்துக்கு உங்கள் அப்பாவால் நிறைய நல்லது நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் இந்த கிராமத்தை கைவிட்டுறக்கூடாதியா, அதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டு பேசலான்னு வந்தேன், நான் போனதுக்கு அப்புறமும் இங்கே இருக்க மக்களுக்கு நீங்கள் நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு பிறகு ராஜாங்கமும், அப்படிலாம் எதுவும் ஆகாதையா, ஆகாதாத்தா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கமும் சொல்கிறாங்க. சேதுவும் சொல்கிறாங்க. இங்கே அவங்க அந்த முப்பத்தாயி ஆத்தாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இங்கேயே 2 நாள் தங்கிட்டு போகலாம் இல்லையான்னு சொல்லும்போது, ஆமாம் தங்கிட்டு தான் போகணுன்னு நாங்களும் முடிவில் வந்திருக்கோம், முப்பத்தாயி ஆத்தாவுக்கு கொஞ்சம் குணமானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும்னு எங்கள் ராஜாங்கமும் சொல்கிறாங்க, அதுக்கான ஏற்பாட்டையும் நாங்கள் பார்த்துட்டோம் யான்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவும் தமிழ்ச்செல்வி இதுக்கு முன்னாடி எங்கே தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்துல தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய அவுட் ஹவுஸில் தங்காமல் அந்த ஊருக்குள்ளேயே இந்த வீட்டில் எங்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே தான் எங்கள் சேது போகும்போது தமிழ் பற்றின யோசனைகள்லாம் வரவும் செய்து, அப்போ கொஞ்சம் வெளியே நடமாட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ராஜாங்கமும் வெளியே போகிறாங்க. அப்போ தான் இங்கே அந்த
ஒரு சாமியார் மலையில் உட்காந்துருப்பார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு இவங்களை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சிரிச்சதுமே எதுவுமே புரியாமல் ஐயா அப்படின்னு பக்கத்தில் வராங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தீங்களோ என்ன சொன்னீங்களோ அதுதான் என் பிள்ளைக்கு நடந்தது. என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வகையில் அன்னைக்கு காரணமாக இருந்தீங்க ஐயா. இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூப்புத்தாய் ஆத்தாவுக்கு எதுவும் ஆகாது. அந்த ஆத்தா ஊருக்கு செஞ்ச நல்லதுக்கு இன்னும் பல காலம் நல்லபடியாக இருக்கும். இது வெறும் அறிகுறி தான். இது உங்களை இங்கே வர வைக்கிறதுக்கான அந்த சாமி கொடுத்த ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ராஜாங்கக்கும் சேதுக்கும் ஒன்றும் புரியலை. என்னையா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் 2 பேரையும் இங்கே வர வைக்கிறதுக்காக நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இது. மூப்புத்தாய் ஆத்தாவுக்கு இந்நேரம் குணமே ஆயிருக்கும். நான் உங்களை வர வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுன்னு அந்த முதியவர் சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட சேதுவுக்கு ராஜாங்கத்துக்கும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்த உண்மையை மறைச்சி உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு தண்டனை இல்லை, ஆனால் செய்யாத தப்புக்கான ஒரு தண்டனை உங்கள் குடும்பத்திலேருந்து வாழ வந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எப்படிப்பா இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சேது எங்கள் ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. ஐயா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, சாமியே அருள் வாக்கு சொன்னதுக்கு பிறகும் கூட அதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையான்னு கோவமாகவே இந்த சாமி கேட்குது. போலி எது அசல் எதுன்னு அந்த சாமி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னப்போ கூட அதை எதையுமே காதில் வாங்காமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டது எதுவுமே எனக்கு பிடிக்கலை. போலி எது அசல் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, ஐயா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும்தான் வேணும்னு அங்கே சாமி கோபமாக சொல்லும்போது, இன்னும் இல்லைங்க ஐயான்னு சொல்லும்போது, அப்போது சாமி சொன்ன வாக்கே நீ நம்பலை அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லையான்னு செய்து சொல்கிறாங்க. அப்போ இந்நேரம் நீ கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இந்நேரம் சாமியோடைய முறைப்படி போலி எது அசல் எதுன்னு உனக்கு தெரிய வந்திருக்கணும். ஆனால் அதை இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்க நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்போது அந்த சாமி மேலே நம்பிக்கையில் நீ நம்பினதான் சரின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? வீட்டுக்கு போ, உனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா என்னையா சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, எந்த வாய் உனக்கு பொய் சொன்னதோ, எந்த வாய் அந்த வீட்டிலேருந்து அந்த உன்னுடைய மனைவி உன்னை விட்டு பெரிய காரணமாக இருந்தாங்களோ அங்கே அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே புரியாமல் நிற்கிறாங்க. இங்கே அதுக்கப்புறமா ராஜாங்கமும் சேதுவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் என்ன ஒன்று, இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்ட பேசி ஐஸ்வர்யா மனசை மாற்றி சொத்தெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் ஐஸ்வர்யாவுக்கு ஈஸ்வரியாலையும் சித்ராவாலையுமே ஒரு ஆபத்து வருது. அதுதான் வந்துட்டு இங்கே ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்குற மருந்து மூலமாக அவங்களுக்கு இங்கே உடலில் வந்துட்டு சில பிரச்சனைகள் வருது. இங்கே வீட்டுக்கு வந்த உடனேயே ஐஸ்வர்யாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்யா அப்படின்னு சேதுவை பார்த்து மோகனா சொல்லும்போது, என்ன சின்னமாச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாய்யா, ஐஸ்வர்யாவுக்கு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா, இங்கே வாய் கூட ஒரு பக்கமாக போயிடுச்சு, இது ஏதோ பக்கவாதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சின்னம்மா சொல்கிறீங்கன்னு பதட்டத்தில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே தான் தமிழ்ச்செல்வி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது அங்கே வந்துட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க, ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே இங்கே தேள் கொட்டினதுனாலையும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வந்ததுக்கு பிறகும் கூட இப்போ ஏதோ ஒரு விஷயத்தன்மை அவங்க உடம்புல ஏறி இருக்கு. அந்த விஷயத்தன்மை தான் எல்லாத்துக்கும் காரணம். டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஆனால் அவங்களால முன்ன மாதிரி நார்மலாக நடக்க முடியாது, நார்மலாக பேச முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேது ராஜாங்கமும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த கடவுளை நமக்கு கண்ணால் காட்டின மாதிரில இருக்கு அப்படின்னு அங்கே ராஜாங்கமும் சொல்ல, அப்போ இந்த வீட்டில் போலியாக வாடுறது ஐஸ்வர்யாவான்னு இங்கே தெரிய வருது சேதுவுக்கு. அப்பா அப்படின்னு சொல்லும்போது சேது ஒரு நிமிஷம் அப்படின்னு சேதுவை தனியாக கூட்டிகிட்டு வராங்க. ஐயா நமக்கு இன்னும் முழுசாக எந்த உண்மையும் தெரியலை, ஆனால் ஐஸ்வர்யா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு மட்டும் புரியுது. அதுக்கு அந்த கடவுளாக கொடுத்த தண்டனை தான் இதுன்றதும் நமக்கு புரியுது. அதே சமயத்தில் ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணான்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அங்கே சேதுவும் சொல்கிறாங்க. ராஜாவும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயம் நம்ம 2 பேரையும் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற உண்மையும் சொல்லிடுறாங்க. அதனால் 2 பேரும் பொறுமையாக தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா மேலே தான் தப்பு இருக்குன்றது தெரியுது. அந்த இடத்த விட்டு தமிழ்ச்செல்வி கடந்து போகும்போது தமிழ்ச்செல்வி போகிறதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் சேதுவுக்கு அவங்க மனசு முழுக்க ரொம்ப கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்கு. நாம் தப்பே பண்ணாத தமிழ்
தமிழ்ச்செல்விக்கு தண்டனை கொடுத்துட்டோமோன்னு நினச்சிட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி இங்கே யார்கிட்டையும் எந்த பேச்சு வச்சுக்கல, தன்னுடைய மருத்துவ வேலையை மட்டும் டாக்டர் வேலையை மட்டும் சரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க.